1 கொரிந்தியர் 15வது அதிகாரம் 1 19 வசனங்கள் வரை மாத்திரம் வாசிக்க போகிறோம். ஒருமனப்பட்டவர்களாய் நான் சொல்லும் பொழுது வாசியுங்கள். 1 கொரிந்தியர் 15 1 19 வசனங்கள் வரை. அன்றியும் சகோதரரை, நான் உங்களுக்கு பிரசங்கித்த சுவிசேஷத்தை மறுபடியும் உங்களுக்கு தெரியப்படுத்துகிறேன். நீங்களும் அதை ஏற்றுக்கொண்டு அதிலே நிலைத்திருக்கிறீர்கள். நான் உங்களுக்கு பிரசங்கித்த பிரகாரமாய் நீங்கள் அதை கை கொண்டிருந்தால் அதனாலே நீங்கள் ரட்சிக்கப்படுவீர்கள். மற்றபடி உங்கள் விசுவாசம் விருதாவாய் இருக்குமே. நான் அடைந்ததும் உங்களுக்கு பிரதானமாக ஒப்புவித்ததும் என்னவென்றால், கிறிஸ்துவானவர் வேத வாக்கியங்களின்படி நமது பாவங்களுக்காக மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு வேத வாக்கியங்களின்படி 3ஆம் நாளில் உயிர்த்தெழுந்து கேபாவுக்கும் பின்பு 12 தரிசனமானார். அதன் பின்பு அவர் 500 பேருக்கு அதிகமான சகோதரருக்கும் ஒரே வேளையில் தரிசனமானார். அவர்களில் அநேகர் இந்நாள் வரைக்கும் இருக்கிறார்கள், சிலர் மாத்திரம் நித்திரையடைந்தார்கள். பின்பு யாக்கோபுக்கும் அதன் பின்பு அப்போஸ்தலர் எல்லாருக்கும் தரிசனமானார். எல்லாருக்கும் பின்பு அகால பிறவி போன்ற எனக்கும் தரிசனமானார். நான் அப்போஸ்தலர் எல்லாரிலும் சிறியவனாயிருக்கிறேன். தேவனுடைய சபையை துன்பப்படுத்தினதினாலே நான் அப்போஸ்தலன் என்று பெயர் பெறுவதற்கும் பாத்திரன் அல்ல. ஆகிலும் நான் இருக்கிறது தேவ கிருபையினாலே இருக்கிறேன். அவர் எனக்கு அருளிய கிருபை விருதாவாயிருக்கவில்லை. அவர்கள் எல்லாரிலும் நான் அதிகமாய் பிரயாசப்பட்டேன். ஆகிலும் நான் அல்ல, என்னுடனே இருக்கிற தேவ கிருபையே அப்படி செய்தது. ஆகையால் நானாகிலும் அவர்களாகிலும் இப்படியே பிரசங்கித்து வருகிறோம். நீங்களும் இப்படியே விசுவாசித்திருக்கிறீர்கள். கிறிஸ்து மரித்தோரிலிருந்து எழுந்தார் என்று பிரசங்கிக்கப்பட்டிருக்க, மரித்தோரின் உயிர்த்தெழுதல் இல்லை என்று உங்களில் சிலர் எப்படி சொல்லலாம்? மரித்தோரின் உயிர்த்தெழுதல் இல்லாவிட்டால் கிறிஸ்துவும் எழுந்திருக்கவில்லையே. கிறிஸ்து எழுந்திருக்கவில்லை என்றால் எங்கள் பிரசங்கமும் விருதா, உங்கள் விசுவாசமும் விருதா. மரித்தோர் உயிர்த்தெழாவிட்டால் தேவன் எழுப்பாத கிறிஸ்துவை அவர் எழுப்பினார் என்று நாங்கள் தேவனை குறித்து சாட்சி சொன்னதினாலே தேவனுக்காக பொய் சாட்சி சொல்லுகிறவர்களாகவும் காணப்படுவோமே. மரித்தோர் உயிர்த்தெழாவிட்டால் கிறிஸ்துவும் எழுந்திருக்கவில்லை. கிறிஸ்து எழுந்திராவிட்டால் உங்கள் விசுவாசம் வீணாயிருக்கும். நீங்கள் இன்னும் உங்கள் பாவங்களில் இருப்பீர்கள். கிறிஸ்துவுக்குள் நித்திரையடைந்தவர்களும் கெட்டிருப்பார்களே. இம்மைக்காக மாத்திரம் நாம் கிறிஸ்துவின் மேல் நம்பிக்கை உள்ளவர்களாயிருந்தால் எல்லா மனுஷரை பார்க்கிலும் பரிதபிக்கப்படத்தக்கவர்களாயிருப்போம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சத்தமாய் சொல்லி உட்காருங்க. ஆமென், ஹல்லேலூயா. உட்கார்ந்து கொள்ளுங்கள். உங்களுடைய கவனம் செய்திக்கு நேராய் வரட்டும். பரிசுத்த ஆவியானவர் இந்த நாளிலும் சபைகளுக்காக கொடுக்கிற செய்தி உண்டு. ஏனென்றால் இது அவருடைய வார்த்தை. நன்றாய் கவனிக்க வேண்டும். பிரசங்கிக்கப்படுகிற எந்த ஒரு காரியமும் வார்த்தையின் அடிப்படையில் இருக்கும் என்றால் பிரசங்கிக்கப்பட்டபடியே விசுவாசிக்கிற நமக்குள் அது பலத்த கிரியை செய்கிறதா இருக்கிறது. ஆமென். பிரசங்கிக்கப்படுகிற வார்த்தைகள் வேதத்தின் அடிப்படையில் வரும் என்றால் பிரசங்கிக்கப்பட்டபடியே விசுவாசிக்கிற நமக்குள் அது வல்லமையாய் கிரியை செய்கிறதாய் மாறுகிறது. அதனால்தான் எந்த ஒரு வார்த்தையும் வேதத்தின் அடிப்படையில் புறப்படும் பொழுது ஆமென் என்று சொல்லி பெற்றுக்கொள்கிறோம். ஹல்லேலூயா என்று சொல்லி தேவனுக்கு நன்றியை கொடுக்கிறோம். காரணம், வேதத்தின் அடிப்படையில் பிரசங்கிக்கப்படுகிற வார்த்தைகள் தேவனுடையதாய் இருக்கிறபடியினால் அந்த வார்த்தைகள் நம்மை மாற்றுகிற வார்த்தைகளாய் இருக்கிறது. ஆமென். சத்தியத்தின் அடிப்படையில் அவருடைய உயிர்த்தெழுதலின் வல்லமையை விசுவாசிக்க அழைக்கப்பட்ட சபையை கவனியுங்கள். நாம் சபையாய் ஆண்டவருடைய சத்தியங்களை கேட்கும் பொழுது இந்த சத்தியத்தை தான் உலகத்தில் ஆண்டவர் அனுப்ப சொன்ன பொழுது சுவிசேஷம் என்றும் பேசினார். சுவிசேஷம் என்றாலே தேவனுக்குரியது, தேவனை பற்றினது, தேவனால் வருவது. அப்படின்றா அது தேவனுடைய வார்த்தையானது. ஆமென். சுவிசேஷத்தை சொல்லுகிறேன் என்று
சுய காரியங்களை பேசுவது சாட்சியாய் இருக்கலாமே ஒழிய அது சுவிசேஷமாய் இருக்காது. எத்தனை பேருக்கு புரிந்தது? நம்முடைய வாழ்க்கையின் சாட்சியே இந்த அதிகாரத்தின் அடிப்படையிலேயே இருக்கிறது. தேவ பிள்ளை, நான் யார் என்பதை அறிய வேண்டும் என்றால் என்னை ரட்சித்தவர் யார் என்பதை வைத்துத்தான் நான் அறிய முடியும். ஆமென் சொல்லுங்கள். நான் யார் என்பதை நான் அறிய வேண்டும் என்றால் என்னை ரட்சித்தவரை வைத்துத்தான் நான் அறிய முடியும். ஏனென்றால் என்னை யார் என்று இனம் காட்டுவது அந்த வார்த்தை. ரட்சித்தவர் ரட்சிக்கக்கூடிய வார்த்தைகளை அனுப்பினார். இந்த வார்த்தைகள் தான் ஒரு மனுஷனை யார் என்று காட்டுகிறது, அவனுடைய எதிர்காலம் எது என்று காட்டுகிறது. தேவ பிள்ளையை கவனியுங்கள். நான் யார் என்று சொல்லுகிற வேதம் என் எதிர்காலம் எப்படி இருக்கும் என்பதையும் சொல்லுகிறது. அதனால்தான் கிறிஸ்தவர்கள் குறி கேட்க கூடாது, கிறிஸ்துவை பின்பற்றுகிறவர்கள் ஜாதகம் பார்க்க கூடாது, கிறிஸ்துவை விசுவாசிக்கிறவர்கள் நாட்களை நிமித்தங்களை ஏறெடுக்க கூடாது. ஏனென்றால் நான் யார் என்று காட்டுகிற வேதம் என் எதிர்காலத்தையும் காட்டுகிறது. ஹல்லேலூயா. பிசாசு நான் யார் என்பதை காட்டும் பொழுது என் எதிர்காலத்தையும் காட்டினான். நம்பிக்கையற்ற எதிர்காலம். தேவ பிள்ளைகளே கவனிங்கள். எதிர்காலம் என்று ஒன்று இருக்க வேண்டும் என்றால் அது நம்பிக்கை உடைய எதிர்காலமாய் இருக்க வேண்டும். இல்லை என்றால் எதிர்காலத்திற்காக வாழ்வது வீணாய் இருக்கும். எதனவே புரிந்து கொள்ளுகிறீர்கள்? பணத்தை கொடுக்கிற உலகம், படிப்பை கொடுக்கிற சமுதாயத்தின் இயக்கம் நம்பிக்கையை கொடுக்க முடியாது. ஒரு எதிர்காலம் ஒருவருக்கு வேண்டும் என்றால் இயேசு பேசுகிற வார்த்தைகள் மாத்திரமே எதிர்காலத்தை அஸ்திபாரமாக்கி காட்டி இருக்கிறது. ஏனென்றால் நம்பிக்கை என்பது ஒரு வார்த்தை அல்ல, அது ஒரு நபர். அந்த நபரின் பெயர் இயேசு கிறிஸ்து. நான் யார் என்று எனக்கு காட்டினவர் என் எதிர்காலத்தையும் காட்டுகிறார். தேவ பிள்ளையே, இதுதான் சுவிசேஷத்தின் வல்லமை. நாங்கள் பிரசங்கித்த சுவிசேஷத்தின் படியே, கேட்ட பிரசங்கத்தின்படியே நீங்கள் விசுவாசித்து அதை கை கொண்டிருந்தால், அதிலே நிலைத்தும் இருந்தால் ரட்சிக்கப்படுவீர்கள். தேவ பிள்ளைகளை, ரட்சிப்பு விசுவாசத்தால் நமக்கு கிடைத்தது. ஆனால் ரட்சிப்பை நாம் பெற்றுக்கொண்ட விதத்திற்கு விசுவாசம் உதவினது என்றால் விசுவாசத்தை கொடுத்ததே வேதம். வேதம் வெளிப்படவில்லை என்றால் இந்த விசுவாசம் விருதாவாய் இருக்கும். ஏனென்றால் எதிர்காலம் உண்டு என்று சொல்லுகிற வேதம் எதிர்காலத்தை காட்டுகிற நிகழ்காலத்தை ஆரம்பிக்கவில்லை என்றால் எதிர்காலத்திற்கு நம்பிக்கை இல்லை. எத்தனை பேர் புரிந்து கொண்டீர்கள்? எதிர்காலத்தை காட்டுகிற ஒரு நிகழ்காலம் முக்கியம். நான் இன்னாளாய் இருப்பேன் என்பதை இக்காலத்தில் நான் அறிய முடியவில்லை என்றால் எக்காலத்தில் அது வெளிப்பட்டாலும் பிரயோஜனம் இல்லை. ஆனால் தேவன் இப்பொழுது நமக்குள் செய்ததையே அஸ்திபாரமாய் காட்டி தொடர்ந்து கட்டுவார் என்றால் நான் கட்டப்படுவதற்கு ஒரு நம்பிக்கை உண்டு. தேவ பிள்ளையே, உங்களை குறித்ததான சத்தியம். பவுல் தைரியமாய் பேசுகிறார். நான் உங்களுக்கு பிரசங்கித்த பிரகாரமாய் நீங்கள் அதை கை கொண்டிருந்தால் அதனாலே நீங்கள் ரட்சிக்கப்படுவீர்கள். ஆமென். நன்றாய் கவனிக்க வேண்டும். கர்த்தர் ஒன்றை பேசினால் கை கொள்ள தான் அழைத்தாரே தவிர பிரயாசப்பட அழைக்கவில்லை. கை கொண்டால் போதும் என்றால் என்ன அர்த்தம்? விசுவாசித்தால் போதும், ஏற்றுக்கொண்டால் போதும். தேவன் அதைத்தான் சொன்னார். மற்றபடி உங்கள் விசுவாசம் விருதாவாய் இருக்குமே, வீணாய் இருக்குமே. மற்றபடி விசுவாசம் வீணாய் இருக்குமே. தேவ பிள்ளையை நன்றாய் கவனிங்கள். வேதம் சொல்லாத இயேசுவை நீங்கள் விசுவாசித்தால் வீணாய் இருக்குமே. வேதம் காட்டாத இயேசுவை நீங்கள் பின்பற்றினால் அது வீணாய் இருக்குமே. ஆனால் வேதம் சொல்லுகிற இயேசுவை பின்பற்றுகிறவர்கள் வீணாய் போனதில்லை. ஏனென்றால் விசுவாசம் வீணாய் இருக்கவில்லை. வசனம் 3, நான் அடைந்ததும் உங்களுக்கு பிரதானமாக ஒப்புவித்ததும் என்னவென்றால் கிறிஸ்துவானவர் வேத வாக்கியங்களின்படி நமது பாவங்களுக்காக மரித்து, ஹல்லேலூயா, வேத வாக்கியங்களின்படி நமது பாவங்களுக்காக மரித்தார், அடக்கம் பண்ணப்பட்டார். வேத வாக்கியங்களின்படி, ஹல்லேலூயா,
மூன்றாம் நாளில் உயிர்த்தெழுந்து எல்லாருக்கும் தரிசனமானார் என்று தொடர்கிறது வார்த்தை. ஹல்லேலூயா. வேத வாக்கியங்களின்படி எழுதப்பட்டபடியே நிறைவேற்றின ஒரு நிஜமானவர் இந்த உலகத்தில் இன்னும் கிரியை செய்கிறார். இல்லை என்றால் நம்முடைய விசுவாசம் விருதாவாக இருக்குமே. எத்தனை பேருக்கு புரிகிறது? வேத வாக்கியங்களின்படி எழுதப்பட்டபடியே நிறைவேற்றினவர் நிஜமானவராய் இருக்கிறார். நன்றை கவனிக்க வேண்டும். ஏதோ ஒன்றை பின்பற்ற நாம் அழைக்கப்படவே இல்லை. உணர்ச்சி பூர்வமாக ஆராதிக்கவும் அழைக்கப்படவில்லை. அப்படி என்றால் என்ன அர்த்தம்? வசனத்தின் அடிப்படையில் வருவதே விசுவாசம் என்றார். விசுவாசத்தால் தான் நாம் அங்கீகரிக்கப்படுகிறோம் என்றார். அதனால் வருகிற ஆராதனை, அதனால் வருகிற ஜெபத்தை, அதனால் வருகிற எல்லாவற்றையும் தேவன் பிரியமாய் பார்க்கிறார். தேவ பிள்ளையை விசுவாசம். முதலாவது கேபா, பின்பு 12 என்று போகிற வார்த்தை எப்படி இயேசு உயிர்த்தெழுந்த பிறகு தரிசனமானார் என்ற குறிப்புகளை கொடுக்கிறது. கடைசியாக என்று பவுல் தன்னை பேசுகிறார். ஏனென்றால் உயிர்த்தெழுந்த இயேசுவை முதலாவது யார் தரிசித்தாலும் சரி, கடையாக யார் தரிசித்தாலும் சரி, விஷயம் என்ன என்றால் விசுவாசித்தவர், விசுவாசிக்கும்படியாய் அழைக்கப்பட்ட வசனம் தேவனுக்குரியது என்றார். நான் முதலாவது தரிசித்தேன், பின்பாக தரிசித்தேன் என்பதை தாண்டி தேவனுடைய சத்தியத்திற்காக வாழ்ந்தேன், ஜெயித்தேன் என்பதை சரித்திரமாய் மாறுகிறது. என்னை கவனிங்கள். முதலாவது கேபாவுக்கு தரிசனம் ஏன் வெளிப்பட்டது? ஏனென்றால் கேபா என்ற பேதுரு இயேசுவை 3 முறை மறுதலித்தான். நான் அவரை அறியேன் என்று சொன்னவன். ஒரு தேவ பிள்ளைக்கு ஆண்டவர் முதலாவது தரிசனத்தை கொடுத்ததற்கு காரணமே அந்த பிள்ளைக்கு அது அவசியமான தரிசனம். இந்த பிள்ளையை உயிர்ப்பிக்கும்படியாக வந்த தரிசனம். எவ்வளவுக்கு எவ்வளவாய் மரணத்தை உணர்கிறாயோ தேவ பிள்ளையே, அவ்வளவுக்கு அவ்வளவாய் ஜீவனை ஊதுகிறவர் நிஜமானவர். எவ்வளவுக்கு எவ்வளவாய் உங்களுடைய சூழ்நிலை மோசமாகிறதாய் உணர்கிறீர்களோ அவ்வளவுக்கு அவ்வளவாய் நாசத்தையும் மோசத்தையும் ஜெயிக்கிறவர் வெளிப்படுவது நிஜம். நீங்கள் வைத்திருக்கிற விசுவாசம் ஒரு மனுஷன் மேல் அல்ல, மனுஷ வார்த்தையின் மேல் அல்ல, எழுதியிருக்கிறபடியே விசுவாசிக்கிறீர்கள். அதனால் தான் வேதம் முக்கியம். வேதத்தை அறியாதவர்கள் இயேசுவை அறியவில்லை. வேதத்தை அறிய மூளை அறிவு உதவாது. தேவன் கொடுக்கிற விசுவாசமே மனக்கண்களை பிரகாசிக்க வைக்கிறது. மனக்கண்கள் பிரகாசமானவர்களே வேதத்தை பார்க்கிறார்கள், பார்த்தவர்களை புரிந்து கொள்ளுகிறார்கள். வசனத்தின் சத்தியம். முதலாவது கேபா, கடைசியாக பவுல் என்று வந்திருக்கிற இந்த காரியங்கள். ஆனால் வெளிப்படுத்தின தரிசனத்திற்கு உண்மையாய் இவர்கள் இருந்ததே சரித்திரம். நீங்கள் கவனிக்க வேண்டும். முதலாவது நான் ரட்சிக்கப்பட்டேன், பிறகாக அவர்கள் ரட்சிக்கப்பட்டார்கள் என்பதையெல்லாம் தாண்டி இந்த ரட்சிப்புக்கு நாம் உண்மையாய் இருக்கவே அழைக்கப்பட்டிருக்கிறோம். இந்த ரட்சிப்பை காத்துக்கொள்ளவே அழைக்கப்பட்டிருக்கிறோம். என்னை பாருங்கள், பவுல் தன்னுடைய அழைப்பை பற்றி பேசும் பொழுது பெருமைப்பட முடியவில்லை. காரணம், சபையை நான் துன்பப்படுத்தினவன் என்று பேசுகிறார். சபையை துன்பப்படுத்தின ஒரு மனுஷனை, சபையை கட்டுகிற மனுஷனாய் கர்த்தர் கண்டெடுக்க வேண்டும் என்றால் அது கிருபை. கிருபை. தேவ பிள்ளையினை கவனியுங்கள். கிருபை ஒரு மனுஷனை கண்டெடுக்கிறது என்றால் என்ன அர்த்தம்? தகுதிக்கு மிஞ்சின வரம். அது வரம் பெற்றவர்கள் என்றால் கிருபை பெற்றவர்கள். தேவ வார்த்தையின் அடிப்படையில் பேசுகிறேன். இதுதான் வரம். ஆனால் ரட்சிக்கப்பட்ட பிறகு, சத்தியத்தை அறிந்த பிறகு சபையை யாரும் துன்பப்படுத்த அதிகாரம் இல்லை. அறியாமையில் துன்பப்படுத்தி இருக்கிறான் பவுல். 1 தீமோத்தேயு நீங்கள் வீட்டிலே வாசிக்க வேண்டிய காரியங்கள் 1:13 ஆகிலும் நான் அறியாமையினாலே அப்படி செய்தேன், தேவ கிருபையினால் இரக்கம் பெற்றேன். கவனிங்கள், சபையை துன்பப்படுத்தினவன் சொன்ன காரியம் நான் தேவனை அறியாமல் பக்தி வைராக்கியத்தில் செய்த காரியம். இயேசுவை நான் அறியவில்லை, மாம்சத்தின்படி அறிந்திருந்தேனே ஒழிய ஆவியில் அவரை நான் அறியவே இல்லை. என்னால் உயிர்த்தெழுந்த இயேசுவை பவுல் இன்னும் அறியவே இல்லை. எத்தனை பேருக்கு புரிந்தது? உயிரோடு இருந்த இயேசுவை அறிந்தான், மனுஷனாக, ஒரு போதகராக,
ஐயராக, தலை சிறந்த அதிகாரத்தை உடையவராகத்தான் பார்த்தவன் பவுல். ஆனால் ஒரு காலம் ஆவியில் உயிர்த்தெழுந்த இயேசுவை அவன் அறியவில்லை. அதனால்தான் சபையை துன்பப்படுத்தினான். கவனிங்கள், மாம்சத்தில் நாம் யாரை பார்க்கும் வரைக்கும், எதை யோசிக்கும் வரைக்கும், மாம்சத்தில் நடக்கும் வரைக்கும் துன்பம் தான். எத்தனை பேருக்கு அது புரிகிறது? வைராக்கியம் இருக்கலாம், பக்தி இருக்கலாம், வசனம் தெரியலாம் தேவ பிள்ளையே, ஆனால் மாம்சத்தில் நான் இருக்கும் வரைக்கும் துன்பம் தான். என்னை கவனிங்கள், நான் மாம்சத்தில் இருக்கிறேனா ஆவியில் இருக்கிறேனா என்பதை எப்படி அறிவேன்? என் விசுவாசத்தை வைத்து அறிவேன். நான் விசுவாசிக்கும் பொழுது அது லகுவாய் இருக்கும். நான் விசுவாசிக்கும் பொழுது அது என் எதிர்காலத்தை நம்பிக்கை உடையதாய் காட்டும். நான் விசுவாசிக்கும் பொழுது இன்றைய தினத்தின் நம்பிக்கை என் எதிர்காலத்தின் அஸ்திபாரமாய் இருக்கிறதை பிரகடனப்படுத்தும். அந்த விசுவாசம் இல்லை என்றால் வீணாய் இருக்கும். எத்தனை பேருக்கு அது புரிந்து கொண்டிருக்கிறது? மாம்சத்தில் நடக்கிற எதுவும் வீணாய் இருக்கும். பவுல் அதைத்தான் சொல்லுகிறார். என்று ஒரு காலத்தில் கமாலியேலின் பாதத்தில் படித்த அப்போஸ்தல ரீதியை விட பிரதானமான ஆசாரியத்துவத்தில் இருந்தவன், பென்யமீன் கோத்திரத்தான், 8ஆம் நாளில் விருத்த சேதனம் பெற்ற இஸ்ரவேலன், வைராக்கியத்தின்படி மார்க்கத்தை பின்பற்றினவன், சபையை துன்பப்படுத்தினவன், பக்தியினாலே நியாய பிரமாணத்திலே குற்றமற்றவனாய் இருந்தவன். ஆனால் ஒன்றுக்கும் உதவவில்லை. எது வீண் என்பதை நாம் அறிய வேண்டும் தேவ பிள்ளையே. எது வீண்? நம்பிக்கையற்ற எதிர்காலம் வீண், வசனமற்ற இயேசு வீண். உயிர்த்தெழுதல் இல்லாவிட்டால் நீங்களும் நானும் வைத்திருக்கிற விசுவாசம் வீண். எதிர்காலம் இல்லாத ஒரு வார்த்தையை தேவன் பேசவே மாட்டார். பேசினார் என்றால் நம்பிக்கை உடைய எதிர்காலத்தை மனதில் வைத்துத்தான் பேசுகிறார். எத்தனை பேருக்கு அது புரிந்து கொண்டிருக்கிறது? என்னை கவனிங்கள், எவ்வளவு போராட்டம் பிரச்சனை இப்பொழுது இருக்கிற வாழ்க்கையிலே இருக்கிறதே சகோதரி. எதிர்காலம் எப்படி இருந்தால் என்ன, எப்படி இருக்குமோ என்று புலம்புகிறீர்களோ, நான் ஒன்றை சொல்லட்டும். இயேசு ஒரு எதிர்காலத்தை பேசினார் என்றால் அது நம்பிக்கையை உடைய எதிர்காலம், நம்பிக்கையற்ற எதிர்காலம் அல்ல. எரேமியாவில் பேசினவர் புதிய ஏற்பாட்டிலும் வெளிப்பட்டு இருக்கிறார். அதே 29:11 சொன்ன வார்த்தைகள் தான் இன்று இயேசுவின் மூலமாய் நிறைவேறுகிறது. நான் உன்னை குறித்து நினைத்திருக்கிற நினைவுகளை அறிவேன். ஆமென். ஆண்டவர் ஒன்றை அறிகிறார் என்றால் தெரிந்துதான் எல்லாவற்றையும் செய்கிறார் என்ற அர்த்தம். ஆமென். அவருக்கு தெரியாமல் எதுவுமே நடப்பதில்லை என்பதே அர்த்தம். நான் உன்னை குறித்து நினைத்திருக்கிற நினைவுகளை அறிவேன். விஷயம் என்னென்றால் நான் அதை அறிய வேண்டும். அல்லேலூயா சொல்லி கொஞ்சம் ஆர்ப்பரிப்பாய் கேளுங்களேன். ஆண்டவர் அறிவார், ஆனால் நான் அதை அறிய வேண்டும். எத்தனை பேர் புரிந்து கொள்கிறீர்கள்? ஆண்டவர் ஒன்றை பேசுகிறார் என்றால் அதை நான் அறியவே வேதத்தை வெளிப்படுத்துகிறார். என்னை குறித்து நினைத்திருக்கிற நினைவுகளை நான் அறிவேன். எத்தனை பேருக்கு அது புரிகிறது? இப்படி நான் இருக்க வேண்டும், இப்படியாக மாற வேண்டும், இப்படி திருமணம் நடக்க வேண்டும். அதான் பிள்ளை பெற்றெடுப்பதிலேயே பலவிதமான எண்ணங்கள், யோசனைகள், கனவுகள் மனுஷனுக்கு உண்டு. இது ஒரு உதாரணத்திற்கு மாத்திரம். பிள்ளை வளர்ப்பதும் தரிசனத்தை பொறுத்ததுதான். எதை கருத்தரிக்கிறோமோ அதைத்தான் பெற்றெடுக்கிறோம். தரிசனத்தையும் சேர்த்தே பேசுகிறேன். கற்பத்தில் தரிக்காதது வளர்த்தெடுக்கப்படாது, வளர்த்தெடுக்கப்பட முடியாது. விசுவாசித்து கேட்கிற தேவ பிள்ளையே, கற்பத்தையே பார்க்கிறவர் அதனால்தான் கருவையும் பார்க்கிறார். அப்படி என்றால் உருவாகும் விதத்தையும் முன்னறிந்தே பார்க்கிறார். அதனால்தான் கருவை பார்க்கிற கண்கள், அந்த உருவத்தை பார்க்கிற அதனுடைய கண்கள், தேவனுடைய பரிசுத்த கண்கள் இப்பொழுது பேசுகிறது. நீ கருத்தரிக்கு முன்பாகவே வருகிற வித்தையும் முடிவு செய்கிறவர் சொல்லுகிறார். சத்தியத்தின் அடிப்படையில் வித்து உருவாக்கப்படும் என்றால் வளர்ச்சி வித்தியாசப்படும். கிருபைங்க. கேபாவுக்கு தரிசனமானவர் எல்லாருக்கும் பின்பு அகால பிறவி போன்ற எனக்கும் தரிசனமானார். உண்மைதான். தேவனால் தெரிந்தெடுக்கப்படுவது என்றால் 12 ஒருவராக இருந்தால் நலமாய் இருக்கும் அநேகர் என்று யோசிக்கிறார்கள். ஆனால் 12 ஒருவன் கூட அந்த தெரிந்தெடுப்பை அலட்சியப்படுத்தினானே. எத்தனை பேருக்கு புரிந்து கொண்டிருக்கிறான்?
நான் இப்படிப்பட்ட பின்னணியில் பிறந்ததே பிரச்சனை அதுவே. என் மூதாதையர்கள் விட்டு வைத்த சாபம். எனக்கு இப்படிப்பட்ட பின்னணியும் இருக்கிறபடினா தான் முன்னேற முடியவில்லை என்று கிறிஸ்தவர்களும் அங்கலாய்க்கிறார்கள். கிறிஸ்துவை அறிந்தவர்களும் புலம்புகிறார்களே. தேவன் அதைத்தான் என்று பேசிக் கொண்டிருக்கிறார் நம்மோடு. கிருபையில் வித்தியாசங்கள் உண்டு, கிருபையில் வித்தியாசங்கள் உண்டு. பிறப்பிலேயே ஒருவேளை கருத்தரித்த விதம் அறியாமலேயே பெற்றெடுத்தவர்கள் பிறப்பித்திருக்கிறதாய் நினைத்து பெருமை பாராட்டி இருக்கலாம். ஆனால் கர்த்தர் வெளிப்பட்ட பிறகு ஒரு தேவ பிள்ளையின் எதிர்காலம் என்பது பெற்றெடுத்தவர்களால் வந்த கனவு கோட்டைகள் அல்ல, தேவனால் வைக்கப்பட்ட நினைவுகள். அதனால்தான் ஒரு மனுஷனுடைய எதிர்காலத்திற்கு நம்பிக்கை உண்டு. கிருபையில் வித்தியாசம் உண்டு. கேபாவுக்கு ஒரு கிருபை என்றார், மற்ற அப்போஸ்தலருக்கு ஒரு கிருபை என்றார், மற்ற 500 பேருக்கு ஒரு கிருபை என்றார். யாக்கோபுக்கும் பின்பு அப்போஸ்தலர் எல்லாருக்கும் தரிசனமானதற்கு ஒரு கிருபை இருக்கிறது என்றார். அகால பிறவி போன்ற பவுலுக்கு தோன்றின தரிசனத்திற்கும் கிருபை இருக்கிறது. ஆமென். காலங்களில் வித்தியாசம் உண்டு. ஆனாலும் தேவ பிள்ளையே, கண்டெடுத்தவர் கிருபை மாறாதவர். கொடுக்கிற கிருபை விசேஷமானது. எத்தனை பேர் அதை புரிந்து கொள்ளுகிறீர்கள்? நான் எவ்வளவு ஆச்சரியப்பட்டு பார்க்கிற விஷயம், குழந்தை பிரதிஷ்டையின் நேரத்தில் கற்பம் தரித்த நாள் முதலை தேவ சமூகத்தில் பாடலில் ஆராதனையில் சத்தியத்தில் வளர்கிற அந்த சிசு பெற்றெடுக்கப்பட்ட பிறகும் பிரதிஷ்டைக்கு வரும் பொழுது கர்த்தருக்கென்றே கர்த்தரை பணிந்து கொள்ளும்படி ஒப்பு கொடுக்கப்படுவது எவ்வளோ பெரிய பாக்கியம். நான் இந்த அறிக்கையை சொல்லும் பொழுது பெற்றோர்கள் என்ன சொல்லுகிறார்கள் என்று பார்த்தால் நன்றாக சொல்லுவார்கள், செய்வேன், வளர்ப்பேன். என்னடால் விசுவாசத்தின் அறிக்கை, நான் செய்ய விரும்புகிறேன், கிருபை தாரும் ஆண்டவரே. இந்த பெற்றோர்களுக்காக நன்றி. ஆனால் நம்முடைய பெற்றோர்கள் சிலருக்கு அந்த பாக்கியம் இல்லை. பெற்றெடுப்பதற்குரிய தரிசனத்தை கூட வேதத்தின் அடிப்படையில் அறியாத குடும்பத்தில் அவர்கள் பெற்றெடுக்கப்பட்டவர்களாய், வளர்க்கப்பட்டவர்களாய், திருமணத்தையும் பார்த்தவர்களாய், பிள்ளை பேறு என்றால் பாக்கியம் என்று தான் அறிந்தார்களே ஒழிய அந்த பாக்கியத்தை அனுபவிக்காதவர்களாய் வளர்த்தார்கள். அந்த குடும்பத்தில் பிறந்த சிலராகிய நமக்கு கிருபை எப்படிப்பட்டது? இவர்களைப் போல் இல்லையே. குழந்தை பிரதிஷ்டை என்று வரும்பொழுது இயேசுவுக்காக பிரதிஷ்டை பண்ணப்பட்ட வாழ்க்கை இல்லையே. ஆனால் ஆண்டவர் உங்களோடு சிலரில் பேசிக் கொண்டிருக்கிறார். கிருபைகளில் வித்தியாசம் உண்டு. இப்பிறந்த விதம், வளர்ந்த விதம், பின்னணியும் எதுவா இருந்தாலும் பரவாயில்லை. பிரசங்கிக்கப்பட்ட சுவிசேஷத்தை அப்படியே ஏற்றுக்கொண்டு கை கொண்ட தேவ பிள்ளையே, உன் எதிர்காலம் வித்தியாசமானது. உன் பெற்றோர்கள் மூதாதையர்கள் சொல்ல முடியாத எதிர்காலம், கொடுக்க முடியாத எதிர்காலம், கனவு கண்டாலும் காண முடியாத எதிர்காலம். ஹல்லேலூயா. தேவனை நம்புகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாகவே நடந்து கொண்டிருக்கிறது. கரங்களை தட்டி அந்த அன்பு உள்ளத்திற்கு ஒரு நன்றியை சொல்லுங்கள். என்னை பெற்றெடுத்த தாய் தகப்பனை பார்க்கிலும் அன்பானவர். எத்தனை பேருக்கு அதை சொல்ல பயமா இருக்கிறதா? கட்டின கணவர்கள் மனைவிகள் சொல்ல முடிகிற ஒரே ஒரு உண்மையான வார்த்தை இதுதான், அவர்களை விட தேவன் நேசிக்கிறார் உங்கள் வாழ்க்கை துணை. அதனால்தான் திருமணத்திற்கும் ஒரு தரிசனம். இயேசுவை நேசிக்காதவரை எப்படி திருமணம் செய்ய முடியும்? சபைக்கு 3 முறை கால் வைக்கிறவரை எப்படி திருமணம் செய்ய முடியும்? எத்தனை பேருக்கு புரிந்து கொண்டிருக்கு? தரிசனமற்ற வாழ்க்கையோடு எப்படி இணைய முடியும்? வேதத்தை அறிந்த பிள்ளையே, ஏன் உங்கள் திருமண முடிவுகள் மாற வேண்டும்? திருமணத்தை குறித்த தரிசனம் இல்லாமல் திருமணம் செய்வது வீணாய் இருக்குமே. ஏனென்றால் விசுவாசம் இல்லாமல் எதை செய்தாலும் வீணாய் இருக்குமே. புரிந்து கொண்டீர்களா? விசுவாசம் இல்லாமல் எதை செய்தாலும் வீணாய் இருக்கும். இன்று சத்தியத்தை பேசும்பொழுது பவுல் சொன்னார், 9வது வசனம், நான் அப்போஸ்தலர் எல்லாரிலும் சிறியவனாய் இருக்கிறேன். தேவனுடைய சபையை துன்பப்படுத்தினதினாலே நான் அப்போஸ்தலன் என்று பெயர் பெறுவதற்கும் பாத்திரன் அல்ல. எவ்வளோ சாதித்த ஒரு மனுஷன்,
படித்த மனுஷங்க, அனுபவத்தில் சிறந்தவன் சொல்லுகிறான், விசுவாசம் இல்லாமல் நான் அறியாமல் செய்த எல்லாமே வீணாயிற்று. ஆனால் இன்று அகால பிறவி என்று சொல்லுகிறார் தன் பிறப்பை. எல்லா அப்போஸ்தலரும் சிறியவன் தான். ஏன் தெரியுமா? நான் சபையை துன்பப்படுத்தின மனுஷங்க. ஒரு காலத்தில் சபையை துன்பப்படுத்துவதில் பெருமைப்பட்ட மனுஷன் என்று சொல்லுகிறான், நான் சபையை துன்பப்படுத்தினதுனாலே எல்லாரிலும் சிறியவன். எத்தனை பேருக்கு புரிகிறது? என்னை கவனிங்கள், நாம் துன்பப்படலாம், நமக்கென்று ஒரு துன்பம் வருவதனாலே சபைக்குள் வந்து போகலாம். ஆனால் சபையை துன்பப்படுத்துகிற அதிகாரம் ஒருவனுக்கும் இல்லை, ஒருவளுக்கும் இல்லை. பவுல் சொன்னார், நான் ரட்சிக்கப்பட்டு இன்று பிரதான அப்போஸ்தலனாய் இருக்கிற ஸ்தானத்தை கிருபையினாலே பெற்றிருந்தாலும் மேன்மை பாராட்ட என்னால் முடியவில்லை. அவன் தன்னையை தாழ்த்தி சொல்லுகிறான், கிருபை என்னை பெருமை பாராட்ட வைக்கிறது. சிந்தித்து பார்க்கும் பொழுது எல்லாரை விட நான் சிறியவன், என்னிட சபையை துன்பப்படுத்தின மனுஷன். ஆனால் இன்று ஆகிலும் என்னை கவனிகள், 10வது வசனம், ஆகிலும் முடிவு பெறவில்லை வார்த்தை. ஆகிலும் நான் இருக்கிறது தேவ கிருபையினாலே இருக்கிறேன். ஹல்லேலூயா. நான் நினைக்கிறேன் இந்த வார்த்தையை படித்த அநேகர் தான் இப்படி பேசுகிறார்கள் சபையில். எதை பேசுகிறார்கள்? நான் இருக்கிறது. நல்ல வார்த்தை சொல்லுங்க, நான் இருக்கிறது தேவ கிருபையினாலே இருக்கிறேன். நிறைய பேர் சொல்லுங்க, இருக்கிறதே தேவ கிருபைங்க. ஆமென். பாடல்களை பாடுகிறோம், விசுவாசித்து அறிக்கையும் செய்கிறோம். கிருபை என்ன செய்யும்? கிருபையில் வித்தியாசம் உண்டு. கிருபை என்ன செய்யும் என்ற கேள்வி வரும்பொழுது, கிருபை எதையும் செய்யும். கிருபை கிரியை செய்யும். ஹல்லேலூயா. கிருபை சும்மா இருக்காது. எத்தனை பேருக்கு அது புரிகிறது? அநேக சபையிலே, நம்ம சபைக்கு மாத்திரமல்ல எல்லாருக்கும் வருகிற வார்த்தைகள் தான், இருக்கிறது கிருபையினாலே இருக்கிறேன் என்றால் வெறுமையாய் இருப்பதற்கு கிருபை உதவாது. கிருபை ஒரு மனுஷனுக்குள் இருக்கும் என்றால் அது கிரியை செய்யும். என்ன கிரியை செய்யும்? பெற்றவர்களையே கிரியை செய்ய வைக்கும். என்னை பாருங்கள், பவுல் சொன்னார், ஆகிலும் நான் இருக்கிறது தேவ கிருபையினாலே இருக்கிறேன். அகால பிறவியை என்னை பார்க்கிறேன், எல்லா அப்போஸ்தலரிலும் சிறியவனாய்த்தான் தெரிகிறேன். சபையை துன்பப்படுத்தினாலே தகுதி இல்லாதவனாய் தோன்றுகிறேன். ஆகிலும் நான் இருக்கிறது தேவ கிருபையினாலே இருக்கிறேன். ஹல்லேலூயா. சொல்ல, கிருபையில் வித்தியாசங்கள் உண்டு தேவ பிள்ளையே. சிறு வயதிலிருந்து தேவனுக்குள் வளர்த்தெடுக்கப்பட்ட பாக்கியம் ஒரு கிருபை என்றா, தேவனை இடையில் அறிந்து கொண்டவர்களும் கிருபை பெற்றவர்கள் தான். கடைசியாக தரிசனம் பெற்றவர்களும் கிருபை பெற்றவர்கள் தான். கேபாவுக்கு தரிசனம் என்றால் அதுவும் ஒரு கிருபை தான். ஏனென்றால் தன்னையே நொந்து கொண்டு புலம்பிக் கொண்டு குற்றப்படுத்தி கொண்டிருந்த ஒரு ஆத்துமாவை உயிர்ப்பிக்கிற ஒரே அன்பு இயேசுவுக்கு உரியது தான். அதுதான் கிருபை. என்னை பாருங்கள், இன்று நான் ஆச்சரியப்பட்டு பார்க்கிறேன் இந்த சத்தியம். 10வது வசனம், அவர் எனக்கு அருளிய கிருபை விருதாவாய் இருக்கவில்லை. I have not received God's grace in vain. The grace of God is not in vain in my life. Don't receive God's grace in vain. எத்தனை பேருக்கு புரிகிறது? கிருபையை சும்மா இருக்கிறதுக்காக வாங்காதீங்க. காது கேட்டதா? கிருபையை சும்மா உட்கார்ந்து கொண்டிருப்பதற்கு வாங்காதிருங்கள். There's nothing like grace that makes you to be an idle person in the church. Grace works. கிருபை கிரியை செய்யும். சும்மா உட்கார்ந்துட்டு நான் இருக்கிறது தேவ கிருபைனா அது எந்த கிருபைன்னு எனக்கு தெரியலைங்க. என்னையே அசைத்துக் கொள்ளும்படியாக நான் எனக்கு பேசுகிறேன், உங்களை விடுங்கள். அது உங்களுடைய விசுவாசம். வசனமாய் வந்தது என்றால் ஏற்றுக்கொள்வதும் விடுவதும் உங்கள் விசுவாசம், தனிப்பட்ட காரியம். நீங்கள் அதை ஏற்றுக்கொண்டு அதிலே நிலைத்திருந்தால் ரட்சிக்கப்படுவீர்கள், அவ்வளவுதான். இப்பொழுது கவனிங்கள், இந்த ரட்சிப்பு என்றாலே வல்லமையானது. எதிர்காலம் மாத்திரமல்ல, நிகழ்காலத்துக்கும் உரியது. நிகழ்காலத்துக்கு உரியது மாத்திரமல்ல, எதிர்காலத்தையும் இணைத்தது. அதனால் நான் ஏதோ ஒன்றை கேட்டுவிட்டு போகிற இடத்தில் இல்லை. நான் உங்களை அசைத்து சில நேரம் ஆமீன் சொல்ல வைத்து நீங்கள் ஆமீன் சொல்ல வேண்டிய அவசியங்கள் இல்லை. சத்தியம் வந்தால் பெற்றுக்கொள்வதே விசுவாசம். அப்படி என்றால் ஆமீன் வருவதும் விசுவாசம். நீங்கள் நினையாதிருங்கள், நான் உள்ளத்திலே பேசினால் இயேசு கேட்பார், ஆனால் பிசாசுக்கு கேட்காது. எத்தனை பேருக்கு புரிகிறது சத்தியம்? நிறைய பேர் நினைக்கிறீர்கள் இயேசுவுக்கு எல்லாம் தெரியுங்க.
சங்கீதம் 139 எல்லாருக்கும் தெரியும், பிசாசுக்கும் தெரியும். ஒரு நாவில் சொல் பிறவாததற்கு முன்னே அதை நான் அறிந்திருக்கிறேன் என்று சொன்னவர் நாவினாலே எதையும் சொல்லாமலேயே அறிந்திருக்கிறார். ஆனால் பிசாசுக்கு காது கேட்க வேண்டும் என்றால் நான் பேச வேண்டும். சும்மா நீங்களும் நானும் ஏதோ ஒன்றை கற்பனையில் வைப்பது விசுவாசம் அல்ல. சத்தியத்தை சத்தமிட்டு சில நேரம் பிரசங்கிக்கிறேன். ஏன் தெரியுமா? காதுக்குள் நுழைய வேண்டும். நுழைவதை இருதயத்தில் கிரியை செய்யும். ஏதோ கற்பனையில் இருந்து கொண்டு நீங்கள் விசுவாசிப்பது விசுவாசம் அல்ல. தேவ பிள்ளையை எந்த பின்னணியிலிருந்து வந்தால் என்ன, கிருபை வெளிப்பட்டு இருக்கிறது அல்லவா? எந்த பின்னணியுமா இருந்தால் என்ன, இடையில் ரட்சிக்கப்பட்டால் என்ன, முன்பே ரட்சிக்கப்பட்டிருந்தால் என்ன, கடைசியாக வந்திருந்தால் என்ன, கிருபை வெளிப்பட்டது அல்லவா? கிருபை வெளிப்பட்டதே. பவுல் அதைத்தான் பேசுகிறார். அகால பிறவி போன்ற எனக்கும் கடைசியில் தரிசனமான விஷயம் என்ன? நான் இருக்கிறது தேவனுடைய கிருபையினால இருக்கிறேன். ஹல்லேலூயா. இன்னும் இருக்கிறேன், இனியும் இருக்க வைப்பார். கிருபை தொடர்ந்து கிரியை செய்யும். எப்பொழுது தெரியுமா? பவுல் சொன்னது போல அவர் எனக்கு அருளிய கிருபை விருதாவா இருக்கவில்லை. When you receive God's grace, it will make you to be a productive person. You cannot lead your life in vain. விருதாவா வாழ்ந்துட்டேன், வீணா போயிடுச்சு நாட்கள்னு கிருபை சொல்ல வைக்காது. அதனால தான் கர்த்தர் பேசும்பொழுது கிருபை என்று நமக்கு தெரிகிறது. கர்த்தர் தொட்டால் கிருபை என்று தெரிகிறது. கர்த்தர் என்று தேற்றினால் கிருபை என்று தெரிகிறது. ஏனென்றால் நாம் ஓட அழைக்கப்பட்டவர்கள், முடிவிலே கிருபை ஜெயித்ததாக கர்த்தர் பெருமைப்பட வேண்டும் என்றால் கிருபை கிரியை செய்கிறது. சபையில் கிருபை கிரியை செய்கிறது. வாசிக்க வேண்டும், எல்லாரும் வாசித்து விடலாம். 10 ஆகிலும் எல்லாரும் வாசிக்கலாம் என்று சொல்லுகிறேன். ஆகிலும் நான் இருக்கிறது தேவ கிருபையினாலே இருக்கிறேன். அவர் எனக்கு அருளிய கிருபை விருதாவாய் இருக்கவில்லை. அவர்கள் எல்லாரிலும் நான் அதிகமாய் பிரயாசப்பட்டேன். ஆகிலும் நான் அல்ல, என்னுடனே இருக்கிற தேவ கிருபையே அப்படி செய்தது. கரங்களை தட்டி வசனத்துக்கு ஒரு மகிமையை கொடுங்கள் பார்ப்போம். ஹல்லேலூயா. சந்தோஷமாய் கொடுங்க. அப்பா இப்படியெல்லாம் பேசுகிறீரே, ஸ்தோத்திரம். ஆமென். ஒரு கட்டத்துக்கு மேல நம்ம அசையலனா அசைத்து விட கிருபை கிரியை செய்யும். நன்றாய் புரிந்துகொள்ள. இருக்கிறதினாலே கிருபை கிரியை செய்கிறது என்று நினைக்காதிருங்கள். எத்தனை பேருக்கு புரிகிறது? நான் இருந்து கொண்டே இருக்கிறேன், இப்படியே இருப்பேன், இனியும் இருப்பேன். இல்லை, கிருபை அசைக்கும். நம்ம அசையலனா கிருபை அசைக்கும். ஆமென். நிறைய பேர் கிருபை என்ற வார்த்தையே பாவமான வார்த்தைங்க. அது ஏசப்பா கிருபை தரனா அவரே பாவம், அவர் கொடுக்குற கிருபையும் பாவம். இதில் விஷயம் என்ன, பாவமே அதில் இல்லை. எத்தனை பேருக்கு அது புரிகிறது? சாதுவான ஆட்டுக்குட்டியே பார்த்து பார்த்து எல்லாருக்கும் அவர் ரொம்ப சாதுவானவர்னு மட்டும்தான் தெரிகிறது. ஒரு சைடு அவர் சிங்கம். எத்தனை பேருக்கு அது புரிகிறது? ஆனால் ஆட்டுக்குட்டியே பார்த்து பார்த்து நினைக்கிறாங்க, ஐயோப்பா இவ்வளோ பரிதாபமாக தொங்கினார். அட பாவமே, என் பரிதாபமான நிலைமையை பார்த்து தான் அவர் பரிதாபமானார். அது எத்தனை பேருக்கு புரிய வேண்டும்? ஐயோப்பா, இயேசுனா அப்படித்தான் இருக்கணும். இயேசு அழுதா, கண்ணீர் விட்டா, இயேசு கர்ஜிப்பார். கண்ணீர் விடுகிறது மாத்திரம் கர்ஜிப்பார். இதையும் அறியும்படிதான் வேதம் வெளிச்சத்தை கொடுக்கிறது. கிருபை கிருபை பெற்றுக்கொண்டு நான் இருக்கிறது கிருபைனாலே இருக்கிறேன்னு எத்தனை நாள் கதை ஓட்ட போகிறோம்? எத்தனை பேருக்கு அது புரிகிறது? எல்லாம் சொல்லிக்கொள்வது பயங்கர பெருமை. நான் இருக்கிறதே தேவ கிருபைங்க. பார்த்தா தெரியுதுங்க, பல வருஷம் அப்படியே இருக்கீங்க. ஓ, நீங்கள் உட்காந்த பெஞ்சை கூட மாற்ற வேண்டியிருக்கு. இருக்கிறதே தேவ கிருபை. பவுல் சொல்லுகிறான், இருக்கிறது தேவ கிருபை, ஆனால் எல்லாரிலும் அதிகமாய் பிரயாசப்பட்டேன். ஹல்லேலூயா. பிரயாசத்தை கிருபையோடு இணைக்க வேண்டும் என்றால் வேதம் அவசியம். அநேக சொல்லுகிறான், பிரயாசப்பட்டேன், ஆனால் கிருபையாக பேசுவதில்லை, கிருபையோடும் பேசுவதில்லை, கிருபையை வெளிப்படுத்துவதும் இல்லை. பிரயாசப்பட்டேன். பார்த்தா நொந்து நூலானது மாத்திரமல்ல, கசந்து கடினப்பட்டவர்களாய் இருப்பார்கள். எத்தனை பேருக்கு அது புரிகிறது? நான் மிக பிரயாசப்பட்டேங்க வாழ்க்கையில். நல்லா கவனிங்க, நல்லா கவனிங்க. இந்த ரொம்ப பிரயாசப்படுறவங்க வாழ்க்கையில் இருதயம் கடினமாவது இயல்பான காரியம்.
ஆனால் எதற்கு பிரயாசப்பட்டோம் என்பதை யோசிக்க வேண்டும் என்றால், கிருபையை பிரயாசப்பட வைக்கும் பொழுது ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில் கிருபையை பேச பெருமை இருக்கும். எத்தனை பேருக்கு அது புரிகிறது? இயேசுக்காக வாழ்ந்தேன், ஊழியம் செய்தேன், விட்டுவிட்டேன், எல்லாவற்றையும் இழந்தேன் என்று சொல்லுகிறவர்கள் பிரயாசத்தை ஆயாசமாக பேச மாட்டார்கள், பெருமையாக பேசுவார்கள். ஏனென்றால் கிருபை கிரியை செய்கிறது. ஆமென். உங்களுக்கு ஊழியத்தை பற்றி தெரியவில்லை என்றால் வசனம் தெரியவில்லை என்ற அர்த்தம். ஆண்டவருக்காக ஊழியம் செய்து பிரயாசப்பட்டு நொந்து போனேன் சொல்வது ஊழியம் அல்ல. எத்தனை பேருக்கு அது புரிந்து கொண்டு இருக்கிறது? என்றைக்கு ஊழியம் கஷ்டமாகுதோ என்ன எடுத்துருங்கப்பான்னு தான் நான் சொல்லுவேன் ஆண்டவர்கிட்ட. என்றைக்கு ஊழியம் பாரமாகுதோ, என்றைக்கு ஊழியம் அர்த்தம் இல்லாமல் என் வாழ்க்கையில் இருக்கிறதோ, அன்று நான் ஊழியம் செய்ய விரும்பவில்லை. புரிகிறதா உங்களுக்கு? ஊழியத்துக்கு ஒப்பு கொடுனா சில பேருக்கு நம்பலாம். ஏன்னா வசனம் தெரியல, அம்பலமா. தேவன் வெளிப்படுத்துகிறது காரணம் கண்ணு திறக்கணும் தேவ பிள்ளையே. ஐயோ, சாமுவேல் ஒரே பையனா பிறந்தான். நான் சொல்ற சமயத்தில் அண்ணாளுக்கு இருந்த ஒரே பையன். எத்தனை பேருக்கு அது புரியுது? அட, இனிமே பிள்ளைகள் பிறப்பாகளோ இல்லவோ யாருக்கு தெரியும்? ஒரே பிள்ளைங்க, ஆண் பிள்ளை, அதுவும் ஆம்பளை பிள்ளையை பெற்றெடுத்தா விட்டு கொடுக்கறது ரொம்ப கஷ்டம். ஐயா, அவன் தானே சோறு போடணும், அவன் தானே கொள்ளி வைக்கணும், அவ இல்லை அவன் தானே. கவனிங்க, இந்த ஆம்பளை பிள்ளையை பெற்றெடுத்தவங்களுக்கு இருக்கிற சில பெருமைகள். இதையே விட்டு கொடுக்கணும்னா அந்த தாய்க்கு எவ்வளவு தரிசனம் இருந்திருக்கணும். தரிசனம் பாதிக்கும். முதலாவது கூட இருக்கிற வாழ்க்கை துணை அது பாதிக்கும். எல்கானா பாதிக்கப்பட்டான். எப்படிப்பட்ட ஜெபத்தை என்னுடைய மனைவி செய்து பெற்றெடுத்த ஆண் பிள்ளையை அவள் தரிசனத்தோடு பெற்றெடுத்திருப்பாள் என்றால், தரிசனத்தை நிறைவேற்றுவதுதான் சரியான ஞானமுள்ள புருஷனுக்குரிய லட்சணம். ஹலோ, புருஷ லட்சணம்னா இதுதான். பைபிள் படி எத்தனை பேர் கேட்டீங்க? மனைவியே பிள்ளைகளை தேவனுக்கு, இது நன்றாய் கவனிக்கிறேன். நான் கருத்தரித்த மைண்டிலிருந்து பேசுகிற விஷயங்களாக இருந்தால் என் வாயிலிருந்து புறப்படாது என்பதை தேவனே அறிவார். இது கிருபையில் இருக்கிற வித்தியாசம், நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த அம்மா நல்ல மனப்பாடம் பண்ணிவிட்டு வந்து பேசுகிறார் என்று நீங்கள் சில நினைப்பீர்கள் என்றால் அது விருதாவாக இருக்குமே. அழைப்பிலே கிருபை இருக்கு. கர்த்தர் பேச வைத்தால் மட்டும்தான் ஆவியிலிருந்து புறப்படுகிற காரியங்கள் தெளிவாய் வரும். புருஷ லட்சணம் என்ன தெரியுமா? கொடுத்த மனைவிக்கு பிள்ளைகளுக்கு தேவனுக்கு ஏற்றார் போல் வளருவதற்கு இடம் கொடுப்பதே புருஷ லட்சணம். அட, நான் லட்சணமா தான் புருஷனை பார்த்தேன், அவலட்சணமாய் போனதே. காரணம் லட்சணம் தோற்றத்தில் இல்லை, இருதயத்தில். அதுக்காக தோற்றம் எப்படியும் இருக்கலாமோ? இல்லை. கேட்டு பெற்றுக்கொள்ளுங்கள் பாக்கியவான்கள். ஆமென். சில பேர் இப்படி பெருமைப்படுவார்கள், நாளெல்லாம் வெள்ளையான ஒரு பொண்ணை கேட்கவே இல்லை. இது என்ன வெள்ளையான பொண்ணு உலகத்திலே இல்லை, இதுதான் வெள்ளை. யார் மூஞ்சா இப்படி இருக்கா? அதுல ஒரு பெருமை. சில சொல்லி நான் வெள்ளை பொண்ணையே கேட்கல, கருப்பா இருந்தாலும் கட்டி கொடு, அது உனக்கு கிடைச்ச கிருபையா? அதுக்காக வெள்ளையா பொண்ணு இருக்கவே கூடாதா? எத்தனை பேருக்கு புரிகிறது? ரொம்ப பரிசுத்தமா நாம கற்பனை செய்து எதையும் பேச வேண்டாம். சத்தியத்தின் அடிப்படையில் நம்பினால் போதும். கிருபை கிரியை செய்யும். நான் இருக்கிறது தேவ கிருபையினால் இருக்கிறேன். என்ன சாதித்தாய்? என்ன சாதித்தாய்? நம்மையே நாம் கேட்க வேண்டிய கேள்வி. கிருபை கிரியை செய்யும் தேவ பிள்ளையே. பெற்றுக்கொள்வதெல்லாம் கிருபை என்றால் சும்மா இருக்க இல்லை, கிரியை செய்யணும். நான் அல்ல, எனக்குள் இருக்கிற கிருபையே அப்படி செய்கிறது. என்னோட கிருபை என்னை செயல்பட வைக்கிறது, என் முடிவுகளை மாற்றி அமைக்கிறது. கிருபை பாவமான வார்த்தை இல்லை, பயங்கரமான தேவனுடைய வார்த்தை. கிருபை பெற்றவர்கள் தேவ பக்தியில் ஜீவிக்க முடியும். கிருபை தேவ பக்தியை தருகிறது. பக்தியை போதிப்பதே கிருபை. எத்தனை பேருக்கு புரிந்தது? கிருபையை பெற்றவர்கள் பக்தியை பெற்றார்கள் என்றால் வாழ்க்கை மாறும், கனிகள் மாறும், முடிவுகள் மாறும், திருமணங்கள் மாறும், பிள்ளை பெற்றெடுக்கிற விதம் மாறும். ஆமே. ஓ, சிசேரியனிலிருந்து நார்மலுக்கு மாறுமா சிஸ்டர்? ஐயோ, நிறைய விஷயங்களை நான் படிக்கும் பொழுது அல்ல, பேசும் பொழுது தான் கற்றுக்கொள்ளுகிறேன். இப்படியும் சிந்திப்பார்களோ? தரிசனம் இல்லாம எதையும் செய்தால் வீணாய் இருக்குமே. ஏனென்றால் தரிசனமே விசுவாசத்துக்குரியது. ஏன் தெரியுமா? சொல்வதை கவனிங்க.
இயேசு யார் என்று அறியாத ஒரு மனுஷனை தரிசனம் சந்தித்த பொழுது இயேசு வெளிப்பட்டார். புரியாதிருந்த வேதம் புரிய ஆரம்பித்தது. நீங்கள் சொல்லக்கூடாது எனக்கு தரிசனம் வந்தது, ஆனால் வசனம் புரியவில்லை. அது தரிசனம் இல்லை என்று நான் சொல்லுகிறேன். எத்தனை பேருக்கு கேட்டது காது? ஐயோ, நான் லைட்டை பார்த்தேங்க, லைட்டுக்கு பின்னாடி ஒருவர் இருந்தார், எல்லாம் சரிதான். அவர் எப்படி இருந்தார் என்பதை அறிய வைத்ததே வேதம். ஏன்னா லைட்டுனாலே இயேசுன்னு அப்புறம்தான் தெரிந்தது. ஆனால் தான் பலமுறை தரிசனத்தை கேட்டு வந்து சொல்லுகிறவர்களிடத்தில் உங்கள் உள்ளம் எப்படி இருக்கிறது என்று கேட்போம். உள்ள பயம் வைத்துக்கொண்டு நான் தரிசனத்தை பார்த்தேன் என்றா தேவனால் வரவில்லை. எத்தனை பேர் புரிகிறது? பிரயாசப்பட்டேன், ஆகிலும் நான் அல்ல, எனக்குள் இருந்த கிருபையை அப்படி செய்தது. ஹல்லேலூயா என்று சொல்லுங்க. ஊழியத்தில் இருக்கிறவங்க ஊழியத்தை கொடுத்தவரை குறை சொல்லாதிருங்கள். குறைவுள்ள பாத்திரத்தை தான் கிருபையால் அடைத்தார். கிருபை தான் பிரயாசப்பட வைக்கிறது என்றால் தேவன் குறைவற்றவர் என்பதே என் வாழ்க்கையின் சாட்சி. ஊழியத்தின் பாதையில் இருக்கிற அநேகருக்கும் சரி, ஊழியத்திற்கு ஒப்பு கொடுக்கிற பிள்ளைக்கும் சரி, இயேசுவின் நாமத்தை சொல்லுகிறேன், ஊழிய பாதையை பிரயாசம் என்று சொல்லி கிருபையை அள்ள தட்டாதிருங்கள். பிரயாசப்பட்டதை கிருபையினால். அப்படி என்றால் கிருபைக்கு எவ்வளவு பெருமை இருக்கிறது தெரியுமா? ஹல்லேலூயா சொல்லுங்கள். ஹல்லேலூயா என்று சந்தோஷமாய் சொல். கிருபைக்கு ஒரு பெருமை உண்டு, ஏனென்றால் அது தேவகுமாரனை பற்றினது. ஆமென். உன் குடும்பமா தேவனுக்காக வாழ வேண்டும் என்றால் கிருபை. கிருபை ஒரு ஆளை சும்மா இருக்க விடாது. ஆமென். நான் குடும்பமா கர்த்தருக்கு ஒப்புவிக்கப்பட்ட பாத்திரம் என்றா சும்மா இருக்க முடியாதுங்க. நீங்க புரிகிறதா உங்களுக்கு? இருக்கிறதே கிருபை. ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை இதனால் தான் வல்லமையான காரியம். நான் தொடர்ந்து பேச விரும்புகிறேன், நான் சமயம் இல்லை. எத்தனை பேர் கேட்டீர்கள்? அடுத்த வாரம் தொடர வேண்டும் இந்த சத்தியங்கள். ஏனென்றால் இந்த வாரமே முடிவடைவதற்காகவே 19 வசனங்களையும் படித்து வந்தேன். ஆனால் கர்த்தர் சொல்லுகிற காரியங்கள் கிருபை கிரியை செய்யும் என்றால் தேவ பிள்ளையை சபையில வந்து போகிற நிலைமையில ஒரு ஆள் கூட தொடர்ந்து இருக்க முடியாது. இருந்தீர்கள் உங்க கிருபையை கேள்வி கேளுங்க. என்ன கிருபை அது? நானும் என் வீட்டாரும் என்றால் கர்த்தரையே அதான் சேவிக்கிறீர்களோ? மறக்காம வந்துடுறோங்க. சண்டே குடும்பமா வரோம், சேவித்து விட்டு செல்லுகிறோம், வெளியிலே ஜீவிக்கிறோம், ஒரு நாள் ஜீவித்து போவோம். இப்படியெல்லாம் வாழ்க்கை நமக்கு. கவனிங்க, ஊட்டி வளர்க்குற தாய் கூட, படிப்பை கொடுக்கிற தந்தை கூட தர முடியாதது தான் தரிசனம். அது தேவனால் தான் பிறக்கும். பிள்ளைய வளர்த்தீங்கன்னா தேவனால் தரிசனம் பெற்ற பிள்ளையா வளர்க்கப்பட தேவனிடத்தில் கிருபைகள். சாமுவேல் அங்கே கர்த்தரை பணிந்து கொண்டான். எப்பொழுதுமே என்னை பாதித்த பகுதி அது. அன்னாளுடைய சரித்திரம். சபையே தவறாய் போகலாம், ஆனால் சபையை ரட்சிக்க தன் ஜீவனை கொடுத்தவர் தவறு செய்யாதவர். கூட இருந்தவர்கள் இல்லாமல் போகலாம், ஆனால் ஆலயத்தில் இருக்கிறவராகவே இருக்கிறேன் என்று சொன்னவர் உண்மையானவர். ஏலிக்கு கண்கள் மாத்திரம் இருளடையவில்லை, தரிசனமும் இருளடைந்திருந்தது. பிரத்யட்சணமான தரிசனம் அன்று இல்லை, கர்த்தருடைய வசனம் அபூர்வமாயிருந்த காலகட்டம். ஆனால் ஒரு சிறு பிள்ளையினிடத்தில் தேவன் பேச உயிரோடு தான் இருந்தார். ஏனென்றால் விட்டு கொடுத்த இடம் அப்படி. எத்தனை பேருக்கு புரிகிறது? ஏங்க நான் அனுப்புகிறேன், சண்டே ஸ்கூல் டீச்சர் யாரு, நல்லா டீச் பண்ணுறாங்களா? முதல்ல வீட்டில் டீச் பண்ண பாருங்க, அப்புறம் சண்டே ஸ்கூலை பார்த்துக்கலாம். விவரம் இல்லை, விவரமே இல்லை. சத்தியத்தின் அடிப்படையில் ஸ்ட்ரைட்டாக சொல்கிறேன், சில பெற்றோர்களுக்கு விவரமே இல்லை. விபச்சாரம் நடந்த இடத்துல ஏலியே கர்த்தருடைய சத்தத்தையும் தரிசனத்தையும் இழந்து போயிருந்த இடத்துல ஒரு சின்ன பிள்ளைய தாய் விட்டு கொடுத்தானா, யார் மேல இருந்த விசுவாசம் ஐயா? யார் மேல இருந்த விசுவாசம் அம்மா?
உயிரோடு இருந்த தேவன் என் விண்ணப்பத்தை கேட்டவராய் ஏலிக்கு மேலான மகா பிரதான ஆசாரியராய் வரப்போகிற என் இயேசு ஜெபத்திற்கு பதில் கொடுத்தார் என்றார். நான் விட்டு கொடுக்கிற இடம் அவர் தாபரிக்கிற இடம், அவர் வெளிப்படுகிற இடம். விசுவாசங்க இதெல்லாம் சொல்லி முடியாது. விசுவாசம் இருந்தால் தான் நடக்குதெல்லாம். சும்மா நான் சத்தமாக பேசுறதுனால நீங்கள் நம்ப வேண்டும் என்ற அவசியமே இல்லை. நான் சொல்வதை நன்றாக கவனிங்க. இதெல்லாம் விசுவாசங்க. இது ஓகேவா, இந்த சர்ச்சு ஓகேவா, பாஸ்டர் எப்படி, ஆராதனை எப்படி, மியூசிக் நல்லா இருக்குமா? சில பேருக்கு நல்லா இருக்குமான்னு என்ன அர்த்தம்? மியூசிக் லவுடாக இருக்கக்கூடாது. தப்பே இல்லை, தப்பே இல்லை. ஆனால் இதையெல்லாம் பார்க்கிற தரம் பார்க்கிற ஒரு விசுவாசி சத்தியத்தின் தரத்தை அறிந்திருந்தா தன் வாழ்க்கையில் முதல்ல அபியாசப்படுத்த வேண்டும் அல்லவா? நான் என்ன செய்கிறேன்? கிருபையை பெற்று என் வாழ்க்கையினாலே இன்னொருவர் மாற்றப்பட முடியுமா? என் குடும்பம் பாதிக்கப்பட முடியுமா? ஊழியத்துக்கு போனதுனால நான் ஆசீர்வதிக்கப்பட்டேன் என்று தாய் தகப்பன் சொல்ல முடியுமா? கிருபை கிரியை செய்கிறது. ஊழியத்துக்கு போய் என்ன செஞ்சே? வேற மாதிரி சொல்வார்கள், சொல்ல முடியவில்லை. என்ன செய்ய போகிறாய்? படித்து என்ன செய்ய போகிறோம்? படிக்க வைக்கிறோம். ஆனால் தரிசனங்களில் வித்தியாசம். கர்த்தருடைய ராஜ்யத்திற்கென்று விட்டு கொடுக்கப்பட்ட பாத்திரங்கள், கிருபைக்காகவே விட்டு கொடுக்கப்பட்ட பாத்திரங்கள். கர்த்தர் கிருபையில் வெளிப்படாமல் எப்படி போவா? சாமுவேல் தான் கர்த்தருடைய தீர்க்கதரிசி என்பதை வெளிப்படுத்த கர்த்தரே வைராக்கியப்பட்டா. மனுஷன் அல்ல, மனுஷனால் வந்ததும் அல்ல, கர்த்தர் வைராக்கியப்பட்டது. அவன் ஏன் தீர்க்கதரிசி? அவன் வாயிருந்து போகிற ஒரு வார்த்தை கூட தரையில விழுந்து போக நான் அனுமதிக்க மாட்டேன் என்று சொல்லி வர சிறுபிள்ளையுடைய எதிர்காலத்தை நம்பிக்கை உடையதாய் பார்த்தாரே. Amen. Don't try and analyze the church where you belong. யாரையும் நான் வைத்து பேசுகிற காரியம் சத்தியத்தின் அடிப்படை. ஒரு சபைக்கு போகும் பொழுது போதகரை தேவனுடைய மேய்ப்பனாய் பார்த்து அவர்களுடைய அதிகாரத்திற்கு அடங்கியிருந்து சத்தியத்தை பெற முடியவில்லை என்றால் போதகரையும் சபையும் மாற்றுங்கள். சரியான முடிவு அதுதான். சபையிலே இருந்து கொண்டு போதகருக்கு விரோதமாய் இருக்காதிருங்கள். அது தேவனுக்கு விரோதமான காரியம். அங்கே அவன் எல்லா வார்த்தைங்க என்னால முடிக்க முடியல. ஏலிக்கு முன்பாக கர்த்தருக்கு பணிவிடை செய்தான். God keeps always a spiritual covering or authority over your life. Try to recognize that. வீட்டில் இருந்த அப்பா அம்மா, வெளியில கல்யாணம் போனா புருஷன், பள்ளிக்கூடத்தில் கல்லூரியில் ஒரு அதிகாரி. ஏன் தெரியுமா? தேவனால் நியமிக்கப்பட்ட அதிகாரங்கள் நம்ம அறியணும். Don't rebel against any God given authority in your life. It's dangerous. I'm speaking from the word. I'm not cooking up anything out of my mind. I don't prepare things like this. ஏதோ தயாரிச்சுட்டு வந்து பேசுற வார்த்தைகள் என்னால முடியாது சகோதர சகோதரி. ஏலிக்கு முன்பாக சிறு பிள்ளையோ வளர்ந்தவர்களோ கர்த்தர் ஒரு அதிகாரத்தை கொடுப்பதற்கு காரணம் அவர்களுக்கு முன்பாகத்தான் கர்த்தருக்கு பணிவிடை செய்கிறோம். தனியா ஊழியம் பண்ணாதிருங்கள். I have noticed some people can do ministry alone, but when they are combined with somebody else, they cannot function. தனியா ஊழியம், ஆனா ரெண்டு பேரோட ஊழியம் பண்ண முடியாது அவங்களால. So difficult. விட்டு கொடுக்க, தாழ்த்த, கனப்படுத்த, இடம் கொடுக்க, உருவாக்க உள்ளத்துல தேவனுடைய கிருபை அவசியம். தேவ பிள்ளையை கண்டுபிடிங்க. உங்க கிருபை உங்க வாழ்க்கையில் என்ன செய்கிறது என்பதை. You cannot be quiet in the crowd. You cannot be idle. ஒன்று செய்யாம சபையில இருக்க முடியாத ஒரு விசுவாசி. ஏன் தெரியுமா? கிருபை கிரியை செய்கிறது. இந்த செய்தி அதுதான், கிருபை கிரியை செய்கிறது. நான் பெற்ற கிருபை விருதாவா இருக்கவில்லை. இன்றையிலிருந்து 10 வருஷம் 5 வருஷத்துக்கு பிறகு ஹிஸ்டரி என்ன நம்ம அறியணும். இன்றைக்கு என் பிள்ளை எப்படியே வளர வேண்டும், எந்த மாதிரி வாழ்க்கையை பெற்றுக்கொள்ள வேண்டும். படிக்கட்டுங்க, ஏன்னா கர்த்தர் கொடுக்கிறது படிப்பு, ஞானம் வரட்டும், ஆனால் வேலையும் வரட்டும். நான் கேட்கிறேன், எல்லாவற்றுக்கும் மேலாக தேவனுக்காக என்ன செய்ய போகிறோம்?
somebody always about the love of Christ. Speak the gospel. Share it. நிறைய பேருக்கு ஆண்டவரை பற்றி பேச வெட்கம். கர்த்தரே சொன்ன உன்னை குறித்து நான் வெட்கப்படுவேன் ஒரு நாள். என்ன பாருங்க, பெற்றெடுத்த குடும்பத்தையும் தாய் தகப்பனையும் பேச பெருமை இருக்க ஒரு பிள்ளைக்குன்னா பரலோகத்தின் தகப்பனுக்கு எவ்வளவு பெருமை இருக்கணும் தன் பிள்ளை தன்னை பற்றி பேசும்பொழுது. ஆமென். பேச வெட்கப்படாதீங்க. இயேசுவுக்காக பேசுங்க. கர்த்தர் நல்லவர் என்பதை எடுத்து காட்டுங்க. சுவிசேஷத்தின் வல்லமையை பிரகடனப்படுத்துங்க. கர்த்தர் சொன்னா அதுதான் கிருபை கிரியை செய்கிற விதம். என்னால் அது விருதாவாய் போகாது. எழுந்து நிற்கலாமா தேவ சமூகத்தில்? ஹல்லேலூயா. சொல்லுங்க, அப்பா உங்க கிருபை என் வாழ்க்கையில் கிரியை செய்கிற கிருபை. நான் விருதாவாய் அதை விட முடியாது. ஆமென். ஏனென்றால் அது என்னை விருதாவாய் வைக்காது. நன்றி சொல்லுகிறேன் தேவ பிள்ளையை. நீங்கள் எந்த கூட்டத்திற்கு வந்தாலும் சரி, தம்பதியர் ஐக்கியம், லீடர்ஷிப் மீட்டிங்ஸ், மென்ஸ் ஃபெலோஷிப், விமென்ஸ் ஃபெலோஷிப், யூத் மீட்டிங், எப்போவுமே நினைப்பேன், ஆண்டவரே வெறும் பிரசங்கத்தை கேட்கவா சபைக்கு வருகிறோம்? வெறும் பிரசங்கத்தை வல்லமையாய் பிரசங்கித்தேன் என்று நினைத்துக் கொள்வதற்கா நாங்களும் பேசுகிறோம்? இல்லை. விசுவாசம் தேவனுடைய உயிர்த்தெழுதலின் மேல் இருக்கும் பொழுது எங்கள் பிரசங்கமும் விருதாவாகாது, உங்கள் விசுவாசமும் வீணாகாது. ஆமென். என்ற உயிர்த்தெழுந்த கிறிஸ்து சபையிலே அசைவாடி கொண்டிருக்கிறார். இந்த ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க பாப்போம். பெற்ற கிருபைக்காக ஸ்தோத்திரம் சொல்லுங்க. எனக்கு கிடைத்த கிருபை விருதாவாய் இருக்கவில்லைப்பா. அதனால் தான் எல்லாரை பார்க்கலும் சில நேரம் அதிகமாய் பிரயாசப்பட்டாலும் நான் கிருபை குறித்து பெருமை பாராட்டுகிறேன். ஹல்லேலூயா. ஒருவர் கூட சொல்லாதங்க நான் ஊழியத்திற்கு வந்து நாசமாயிட்டே, என் பிள்ளைகள் நன்றாய் படித்து வேறு ஏதாவது வேலை செய்யட்டும், ஊழியம் வேண்டான்னு நினச்சிங்கன்னா நீங்கள் கிருபையை தவறாய் முடிவு செய்திருக்கிறீர்கள். கிருபை என்றுமே பெருமை பாராட்டும். ஹல்லேலூயா. சொல்லுங்க, ஏசப்பா நன்றி. நான் அகால பிறவி போன்ற ஒரு சாதாரண பிறவி சுவாமி. நான் எல்லாரை பார்க்கலும் சிறியவன், ஆனாலும் கிருபை 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 எனக்குள் கிரியை செய்து கொண்டிருக்கிறது. ஆமென். ஹல்லேலூயா. கரங்களை தட்டி அப்பாவுக்கு ஒரு நன்றியை கொடுத்து விடுங்களே. ஹல்லேலூயா. கிருபையில் களி கூறுகிறோம் தகப்பனே, கிருபையில் களி கூறுகிறோம். எங்கள் ஆத்துமாவுடைய கிருபையில் களி கூறுகிறது ராஜா. எங்களை ரட்சித்தது கிருபை, எங்களை நீதிமானாய் மாற்றினது கிருபை, எங்களை உயர்த்தினது உம்முடைய சுத்த கிருபை. உம்முடைய பிரதான ஆசாரியத்துவத்தை அறியும்படி கண்களை திறந்தது கிருபை. எங்களை ஆசாரிய கூட்டமாய் மாற்றினது கிருபை. ராஜரீக ஆசாரிய கூட்டமாய், பரிசுத்த ஜாதியாய், தேவனுடைய ஜனமாய் உம்முடைய துதியை அறிவிக்கும்படியாய் நீ தெரிந்து கொண்ட கூட்டமாய் எங்களை வைத்ததற்காய் ஸ்தோத்திரம். மனமார உம்முடைய கிருபைக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஏதோ வசன வியாக்கியானத்தை மாத்திரம் பெற்று நாங்கள் கடந்து செல்ல முடியாத சுவாமி. மனுஷனுடைய ஞானம் அல்ல இது, தேவனுடைய பலத்தினாலே உறுதிப்படுத்தப்பட்ட வார்த்தைகளை பரலோகம் கொடுக்கிறதுக்காய் ஸ்தோத்திரம். தேவனுடைய பலத்தினாலே உறுதிப்படுத்தப்பட்ட நம்முடைய வார்த்தைகளை பெற்றுக்கொள்ளுகிறோம் அப்பா, பெற்றுக்கொள்ளுகிறோம். நாங்கள் ஏற்றுக்கொள்ளுகிறோம். கை கொள்ள நாங்கள் எங்களை விட்டு கொடுக்கிறோம்ப்பா. கிருபை கிரியை செய்யும் என்றால் என் விசுவாசம் விருதாவாய் முடியாது. நான் விருதாவாய் வாழ முடியாது. என் வாழ்க்கை வீணாக முடியாது, வீணாக கூடாது என்றுதான் கர்த்தர் பேசிக் கொண்டிருக்கிறேன். ஏனென்றால் நீ பேசினாலே கிருபை, தெய்வம் பேசினாலே கிருபை. நீ பேசுவதை நிறுத்திவிட்டால் தான் கிருபை முடிந்தது என்று அர்த்தம் அப்பா. நீ பேசும் வரைக்கும் கிருபை எங்களுக்கு உண்டு. பரிசுத்த ஆவியானவரே, வசனத்தை கொடுத்த உம்முடைய வல்லமையை இயேசுவின் ஜீவனுள்ள நாமத்தில், உயிர்த்தெழுந்த இயேசுவின் நாமத்தில் வசனத்தை கேட்ட ஒவ்வொருவர் மேலும் நீ ஊதும்படியை நான் இப்பொழுது ஜெபிக்கிறேன். சபைகளிலே போயிருக்கிற இந்த சத்தியம் சபையின் போதகர்களையும் விசுவாசிகளையும் கட்டி எழுப்பும்படியா, கிருபை கொண்டு பெருமை பாராட்டும்படியாய் கர்த்தரே பேசி நம்முடைய வார்த்தைகள் எங்களை உயிர்ப்பிக்கும்படியாய் விட்டு கொடுக்கிறது. உம்முடைய உயிர்த்தெழுந்த வல்லமை விசுவாசிக்கிற எங்களுக்குள் பலத்த கிரியை செய்கிற வல்லமை. நான் அல்ல, எனக்குள் இருந்த கிருபையே அப்படி செய்தது. கிருபை ஒன்றை செய்யும் என்றால் நான் பிரயாசப்பட்டாலும் பெருமைப்படுகிறேன். ஏசப்பா, இந்த கிருபை எனக்கு காட்டினதற்காக ஸ்தோத்திரம். என் பிரயாசங்களை குறித்து நான் பெருமை பாராட்டுவதற்கு ஒரே ஒரு காரணம், எனக்குள் இருந்த கிருபையே அப்படி செய்தது.
உலகத்திற்காக பிரயாசப்பட்டு எதுவும் வீணாய் போய்விடாதபடி அப்பா, நீங்க நியமிக்காத எந்த ஒரு காரியத்துக்கும் எங்கள் பிரயாசங்கள் வீணாய் போய்விடாதபடி கிருபை எங்களை உணர்த்தி கொண்டிருக்கிறதுக்காய் ஸ்தோத்திரம். அப்பா, ஒரு உணர்வுள்ள கிருபை கிரியை செய்கிறது என்றால் ஒருவர் கூட தரிசனம் இல்லாமல் திருமணம் செய்ய வேண்டாம், தரிசனம் இல்லாமல் பிள்ளைகளை பெற்றெடுக்க வேண்டாம், தரிசனம் இல்லாமல் வேலை செய்துவிட வேண்டாம். உம்முடைய கிருபை கிரியை செய்கிறதுக்காய் ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் போதகர்களை வாழ்த்துகிறேன். நீ நியமித்த அதிகாரங்களுக்காய் ஸ்தோத்திரம். இந்த அதிகாரங்களை எங்கள் வாழ்க்கையில் ஒவ்வொரு காலகட்டங்களில் வைத்து எங்களை கட்டிந்து கொண்டு போதித்தீர். உமக்கு நாங்கள் என்றைக்கும் நன்றி உள்ளவர்களாக இருக்கிறோம் அப்பா. காலங்களில் எங்களை கட்டுகிறதான சத்தியங்களை அனுப்பின உம்முடைய ஊழியர்களுக்காய் ஸ்தோத்திரம். நீ தெரிந்து கொண்ட பாத்திரங்களுக்காய் ஸ்தோத்திரம், தீர்க்கதரிசிகளுக்காய் ஸ்தோத்திரம், அப்போஸ்தலர்களுக்காய் ஸ்தோத்திரம். சபைகளை கட்டுகிற தெய்வம் நீ ஜீவிக்கிறவா. உம்முடைய கரத்திற்கு எங்களை ஒப்புக் கொடுக்கிற இந்த வேளையில் சபையில் வருகிற ஒவ்வொரு பிள்ளையின் குடும்பத்தை நீ தொடர்ந்து கட்டுவீராக, தொடர்ந்து கட்டுவீராக என்று சொல்லி இயேசுவின் நாமத்தில் நான் ஆசீர்வதிக்கிறேன். சபைகளை, ஊழியர்களை ஆசீர்வதிக்கிறேன். உடைய பிள்ளைகளை நான் ஆசீர்வதிக்கிறேன். ஆசீர்வதிக்கப்பட்டே நாங்கள் இருக்கத்தக்கதாய் தொடர்ந்து கிருபை கிரியை செய்வதாக இயேசுவின் உயிர்த்தெழுந்த நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. எல்லாரும் சொல்லுங்கள் ஆமென்.